வாழ்க வளமுடன். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் தினமும் 5 ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் வீட்டிலிருந்து படிக்கலாம் வாருங்கள் என்ற தலைப்பில் 6வது நிகழ்வாக நாம் இன்று பதிவிடுகிறோம். இது மாணவர்கள் குறிப்பெடுத்து வச்சு படிங்க. மிக முக்கிய 5 ஒரு மதிப்பெண் வினாவிடைகள். முதல் கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? ஒரு முறை. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? ஒரு முறை. இது குடிமையியல் பகுதியில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மிக மிக முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் இது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 2வது கேள்வி, நமது அடிப்படை கடமைகளை டேஸிடமிருந்து பெற்றோம். நமது அடிப்படை கடமைகளை எந்த அரசியலமைப்பு அப்படின்னா ரஷ்ய அரசியலமைப்பிடமிருந்து பெற்றோம். அடிப்படை கடமைகள் அப்படின்னா ரஷ்ய அரசியலமைப்பு, அடிப்படை உரிமைகள் அப்படின்னா அமெரிக்கா. சரிங்களா? அடுத்து, இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு நவம்பர் 26, 1949. ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து 4வது கேள்வி, மக்களவைத் தேர்தலில் போட்டியிட தேவையான வயது. மக்களவைத் தேர்தல் கேட்கலாம், அல்லது லோக்சபா, கீழ் சபை, எல்லாமே ஒன்று தான். ஸோ இதுக்கு போட்டியிட தேவையான வயது 25 வயது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. கடந்த ஆண்டில் கூட அரசு தேர்வில் இதை கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் யார்? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். மாணவர்களே, நம்ம ஏற்கனவே 5 தினமும் நிகழ்வை PDF வடிவில் போன வீடியோவில் கொடுத்துருந்தோம். இது 6வது நிகழ்வாக இன்று நம்ம இந்த பதிவு போட்டிருக்கோம். ஸோ அடுத்த பதிவு நாளை வெளியாகும். மாணவர்கள் குறிப்பெடுத்து வச்சு படிங்க. இப்போ இருந்தே நீங்கள் தயார் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அரசு பொதுத் தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண்களை பெறலாம். அடுத்த பதிவில் சந்திப்போம்.